வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. சிக் த பிக் வித் அஸ். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை நம்ம டெஸ்ட் சீரிஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணி 50 கொஸ்டின்ஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் வித்தவுட் ஆன்சரில் பார்க்கறதுனால உங்களுக்கு இதை நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா, டெஸ்ட் மாதிரியே கன்சிடர் பண்ணி இதை ஆன்சர் பிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் கொடுக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படின்னா தமிழில் நீங்கள் அழகாக 100க்கு 100 கொஸ்டின்ஸை எப்படி அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பிக்கப் பண்ணிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? தவறான இணைகளை தேர்ந்தெடு. ஆசிரியர் பணியாற்றிய இதழ்கள். இதுல எது தவறான இணைன்னு கேட்டிருக்காங்க. நா பிச்சைமூர்த்தி அன்னவிடு தூதுன்னு கொடுத்துருக்காங்க. பாரதியார் இந்தியா விஜயம் கொடுத்துருக்காங்க. பெருஞ்சித்தனார் தென்மொழி தமிழ் சிற்றுன்னு கொடுத்துருக்காங்க. மீ ராசேந்திரன் நவ இந்திய ஹனுமான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல எது ஆன்சரா வருங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நமக்கு எது யார் யார் இயற்றிய இதழ்கள் அப்படின்னு பணியாற்றிய இதழ்கள்ன்றது தெரியணும். பாரதியார் கண்டிப்பா இந்தியா விஜயால ஒர்க் பண்ணியிருக்காரு. சரி, அதே மாதிரி பாவலர் பிரிஞ்சித்தனார் தென்மொழி தமிழ் சிட்டு, அதுக்கப்புறம் இன்னொன்று வரும் என்ன அப்படின்னா தமிழ் நிலம் என்ற 3 இதழ்கள்லையும் அவர் வேலை பார்த்துருப்பாரு. அப்போ இது சரிதான். அப்போ அன்னவிடு தூது யாருக்கு எதுக்கு வருவாங்க அப்படிங்கிறது நான் பிச்சைமூர்த்தி அன்னம் விடுத்ததுங்கிறத பணியாற்றி இருக்க மாட்டாரு. அதுவே நவ இந்தியா ஹனுமான் யார் வருவாங்க அப்படின்னா அவங்க தான் நான் பிச்சைமூர்த்தி வருவாங்க. அப்போ அன்னம் விடுத்தது மீ ராசேந்திரன் வருவாங்க. இதான் இதோட ஆன்சரு. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி 1 4 தவறு. இயேசு காவியம் 52வது வினா. இயேசு காவியம் பாடியவர் ஏ வீரமாமுனிவர், பி ஜி.யு. போப், சி கண்ணதாசன், டி பாரதிதாசன். இதுல இயேசு காவியம் அதுக்கப்புறம் மாங்கனி, அதுக்கப்புறம் கள்ளக்குடி மகாகாவியம், இதெல்லாம் யார் எழுதியிருப்பார் அப்படின்னா கண்ணதாசன் எழுதியிருப்பார். கண்ணதாசன் சிலபஸ் இருக்காரு, ரொம்ப முக்கியம், அதனால கரெக்டா படிச்சுக்கங்க. கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? கண்ணதாசனின் இயற்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. கண்ணதாசன் இயற்பெயர் என்ன? முத்தையாவா, ராமையாவா, கண்ணையாவா, சுப்பையாவான்னு கேட்டோம் அப்படின்னா கண்ணதாசன் இயற்பெயர் என்ன? முத்தையா. சரிங்களா? கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா. இவர் எங்க பிறந்திருப்பாருங்கிறது ரொம்ப முக்கியம். சிறுகூடல்பட்டி. இவரை பற்றிய விளக்கங்களையும் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா சிலபஸ்ல இவர் இருக்காரு. சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் எது? சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, பிசிராந்தையார், பூங்கொடி நாடகம். இதுல இந்த பூங்கொடியை தவிர மற்ற எல்லாமே பாருங்களேன், பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, பிசிராந்தையார் நாடகம். இதுல நாடக நூல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நாடக நூல்னாலே இது 2 வராது. ஆனா இது 2 யார் இயற்றினாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சலாம். யார் இயற்றினா? பாரதிதாசன். அவ பாரதிதாசன் இயற்றிய நாடக நூலை தான் அவங்க ஆப்ஷன்ல வச்சிருக்காங்கிறது இங்க இருந்து கூட நீங்க பிக் பண்ண முடியும். அவ பிசிராந்தையார் 1969 பிசிராந்தையார் நாடகத்துக்கு தான் சாகித்ய அகாடமி விருது பாரதிதாசன் பெற்றிருப்பார். அடுத்து கிறிஸ்தவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படுவது. இது முன்னாடி இருக்க சிலபஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்பயும் நீங்க வீரமாமுனிவர் இருக்கிற காரணத்தினால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இதை நல்லா தான் படிச்சுக்கணும். அப்ப இதுக்கு எதே ஆன்சரா வருங்கிறத பாக்குங்க. ரச்சன்ய யாத்திரிகம், ரச்சன்ய குரல், ரச்சன்ய மனோகரம், ரச்சன்ய பால போதனை. இதுல எது ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் சி ரச்சன்ய மனோகரம். முதல் ஆழ்வார்களுள் ஒருவராக போற்றப்படுவர் யார்? நம்மாழ்வார், பெரியாழ்வார், திருமலிசை ஆழ்வார், பொய்கை ஆழ்வார். முதல் ஆழ்வார்கள் யாரு? ஆழ்வார்கள்னா யாரு? வைணவர்கள் தான் ஆழ்வார்கள்னு சொல்லுவாங்க. அப்போ பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இவங்கதான் முதல் 3 ஆழ்வார்கள். அப்போ இதுல இதே யார் வந்திருக்கா ஆன்சர்ல? பொய்கை ஆழ்வார் தான் வந்திருக்காரு. சரிங்களா? பொய்கை ஆழ்வார் தான் வந்திருக்காரு. அதுவே ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் யாரு அப்படின்னா ஆண்டாள். ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் யாருன்னா ஆண்டாள். இது ரொம்ப முக்கியம்.
தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுவர்கள் மன்னர்கள், புலவர்கள், சித்தர்கள், வள்ளல்கள். இது சித்தர்கள்ங்கிற டாபிக் முன்னாடி இருந்தபோது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அடிக்கடி சித்தர்களை பத்தி கேட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி மூலிகைகளை பத்தி கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த சிலபஸ்ல அது காணாம். இருந்தாலும் நம்ம வந்து படிச்சு வச்சுக்கலாம். ரசவாதிகள் என்று அழைக்கப்படுவது யாருன்னா சித்தர்கள். புலிப்பாணி சித்தர், காக்கப்பாட்டனர், இதெல்லாமே வந்து சித்தர்கள்ல வந்து ரொம்ப முக்கியம். காளமேக புலவரின் இயற்பெயர் யாது? வரதன், வரதன், இனியன், கணியன். இதுல எது ஆன்சரா வரும் அப்படின்னா காளமேக புலவர்னா வரதன். வரதன் தான் அவருடைய இயற்பெயர். சினமான தீயறிவை புகைத்ததாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய். இப்பாடலின் அடியில் வரும் திரிலோக நாயகன். இது வந்து சிலபஸ்ல இல்லை, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தருமன், அர்ச்சுனன், சகாதேவன், வீமன். அப்ப இதுல எது ஆன்சரா வரும்னா தருமன். திரிலோக நாயகன் என்று அழைக்கப்படும் தருமன். சீரா புராணம் எத்தனை காண்டங்களை உடையது? சீரா புராணம் எத்தனை காண்டங்களை உடையது? 3, 6, 8, 10. 6ங்கிறது எதுக்கு வரும்? கம்பராமாயணம் தான் 6 வரும். கம்பராமாயணம் தான் 6 வரும். அப்போ 3 தான் இதோட ஆன்சர். அது என்னென்ன அப்படின்னா விலாத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம். என்னென்ன காண்டம்? விலாத்து காண்டம், விலாத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம். ஹிஜ்ரத்து காண்டம். திருவிளையாடற் புராணம் என்னும் நூலை இயற்றியவர்? திருவிளையாடற் புராணம் என்னும் நூலை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவரா, உமரு புலவரா, சேக்கிலரா, கச்சியப்ப, சிவாச்சாரியாரா? இது யார் ஆன்சர் அப்படின்னா பரஞ்சோதி முனிவர். உமரு புலவர் எதை ஏற்றிருப்பாரு? சீரா புராணம் ஏற்றிருப்பார். உமரு புலவர் சீரா புராணம் ஏற்றிருப்பார். சேக்கிலர் எதை ஏற்றிருப்பாரு? பெரிய புராணம் ஏற்றிருப்பார். பெரிய புராணத்தோட இன்னொரு பேர் தான் என்னன்னு சொல்லியிருப்பாங்க? திருத்தொண்டர் புராணம்னு சொல்லியிருப்பாங்க. திருத்தொண்டர் புராணம். அடுத்து அதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. சீரா புராணமா, கந்த புராணமா, திருவிளையாட புராணம், பெரிய புராணமான்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் வந்து என்னன்னா பெரிய புராணம். மாக்கால் இச்சொல்லிற்கான இலக்கண குறிப்பினை எழுதுக. மாக்கால் குறிச்சொல் தொடர், இடைச்சொல் தொடர், அடுக்கு தொடர், வினையாளரின் பெயர். இதுல எது ஆன்சர் வரும்னு கேட்டிருக்காங்க. அதாவது உரிச்சொல்னா என்ன வரும்? சால, உரு, தவ, நனி, கூர், களி, கடி. இதெல்லாமே எது வரும்? அதுக்கு முன்னாடி மா வரும். இதெல்லாமே வந்து என்னன்னா உரிச்சொல் தொடர்களை வரும். அதுவே இடைச்சொல் தொடர்னா என்ன வரும்? மற்று, பிற. மற்று, பிற இதெல்லாமே வந்து இடைச்சொல் தொடர்ல வரும். அப்போ இங்க வந்து எது வந்திருக்கு? மாங்கிறது வந்திருக்கா? அப்போ மாக்கால், அதாவது ஒரு சொல்ல வந்து சிறப்புப்படுத்தி இன்னும் வந்து பெரிதா சொல்றது. அதுவே நனி, நன்று. நன்றுங்கிறது ஓகே, அதுல நனி நன்றுன்னு போட்டோம் அப்படின்னா என்னது? அது இன்னும் மிகுத்து கூறுறதா? அப்ப அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா உரிச்சொல் தொடர்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து உரிச்சொல் தொடர். குறுந்தொகை நூல் 401 பாடல்களை உடையது. தொகுத்தவர் பூரிக்கோ. ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி 1, 2 சரி. குறுந்தொகை வந்து 401 பாடல்களே உடையது. தொகுத்தவர் வந்து பூரிக்கோ. பொருந்தாத இணையை காண்க. நசை, பிடி, யா, புளிக்கும். இதுல எது பொருந்தாதுன்னு கேட்போம். நசை அப்படின்னா விருப்பம், சரிதான். பிடி அப்படின்னா பிடினா என்ன வரும்? பிடினா வந்து ஆண் யானையா வரும். பிடினா என்ன வரும்? பெண் யானை வரும். அப்போ ஆண் யானை என்ன சார்? களிர்னாதான் ஆண் யானை. களிர்னாதான் ஆண் யானை வரும். யா பொலிக்கும், இந்த அடுத்த வரையே அங்கேயே கொடுத்துருக்காங்க. யா புளிக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னா பொலிக்கும்னா உரிக்கும்னு அர்த்தம். அதாவது பாலை நிலத்துல யானை, ஆண் யானை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பெண் யானையோட பசி தாங்காம யாங்கிற ஒரு வகை மரம் இருக்கும். அந்த மரத்தை அந்த மரத்தோட பட்டையை உரிக்கிறது மூலமா அதுல வந்து தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை வந்து பெண் யானைக்கு வந்து கொடுக்கும். இதுதான் அங்க நிகழ்வு. இந்த நிகழ்வை யாரு பார்ப்பாங்க அப்படின்னா தலைவன் பார்ப்பாங்க. அப்போ இது வந்து
ஒரு பாடல்ல வர லைன் தான். சரிங்களா? பொலிக்குமன்னா உரிக்கும். அப்ப ஆன்சர் இது கரெக்ட் தான். அப்போ பொருந்தா இணைனா எது வரும்? 2 மட்டும் தான் வரும். 2 மட்டும் தான் பொருந்தா இணை. மற்ற எல்லாமே சரிதான். 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடல் இயற்றவும் ஆற்றல் பெற்றவர். 10 வயதிற்குள்ளாகவே. 10 வயதிற்குள்ளாகவே யார் வருவாங்க? வள்ளலார் தான் வருவாங்க. தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல் 4000 பாடல்களை பாடி அருளியவர்கள் யார் அப்படின்னா பன்னிரு ஆழ்வார்கள். அப்ப அந்த பன்னிரு ஆழ்வார்கள் தான் என்னன்னு சொல்றாங்க? 4000 திவ்ய பிரபந்தம் சொல்றாங்க. 4000 திவ்ய பிரபந்தம். சிறுபஞ்சமூலம் என்பதில் பஞ்சமூலம் என்பது எதை குறிக்கிறது? சிறுபஞ்சமூலம் என்பதில் பஞ்சமூலம் என்பது எதை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ 3 வேர்கள், 5 வேர்கள், 4 வேர்கள், 6 வேர்கள். எது வரும்? 5 வேர்கள் தான் வரும். அதாவது கண்டங்கத்திரி, சிறுமல்லி, பெருமல்லி, சிறுவழுதுணை, பெருவழுதுணை, நெருஞ்சி. இப்போ எத்தனை வந்திருக்கு? 1 2 3 4 5. இந்த 5 வேர்களையும் வந்து என்ன, இந்த 5 வேர்களும் வந்து உடலுக்கான நோயை வந்து தீர்க்கும். அதே மாதிரி இந்த சிறுபஞ்ச மூலத்துல கூறப்படுற 5 கருத்துக்கள், அந்த 5 கருத்துக்கள் வந்து மக்களோட மனநோயை தீர்க்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவே வந்து திருக்கடுக்கம்னா எத்தனை வரும்? 3 வருமா? திருக்கடுக்கம்னா 3 வரும். அந்த 3மே என்னது? சுக்கு, மிளகு, திப்பிலி. சுக்கு, மிளகு, திப்பிலி. இந்த 3ஓட சேர்த்து இன்னும் 3 சேர்ந்தா எது வரும் அப்படின்னா ஏலாதி வரும். ஏலாதியில என்ன வரும்? ஏலாதியில 6 அருமருந்துகள் வரும். 6 மருந்து பொருட்கள் வரும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாமே வந்து இன்டர்லிங்குவல் பண்ணி படிக்கும் போது தான் வந்து நமக்கு வந்து கொஸ்டின்ல தப்பே வராது. சரிங்களா? ஒப்புரவு என்பதன் பொருள் அடக்கமுடையது, பண்புடையது, ஊருக்கு உதவுவது, செல்வமுடையது. ஒப்புரவு. ஒப்புரவுனா என்னது? ஊருக்கு உதவுவது. பொருத்தி விடை தேர்க. அவன், அவள், அவர். நாங்கள் முயற்சி செய்வோம், நாம் முயற்சி செய்வோம், நாம், நாங்கள், நாம். இதுல வந்து எது ஆன்சரா வருங்கிறத பொறுத்த சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ஆன்சர் என்னன்னு பார்த்தலாமா? அவன், அவள், அவர். இதெல்லாம் எதுக்கு வரும்? பதிலீட்டு பெயர்களா வரும். இதெல்லாம் எதுக்கு வரும்? பதிலீட்டு பெயர்களா வரும். நாங்கள் முயற்சி செய்வோம். நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா உளப்படுத்தா தன்மை பன்மை. உளப்படுத்தா தன்மை பன்மை. நாம் முயற்சி செய்வோம். உளப்பாட்டு தன்மை பன்மை. உளப்பாட்டு தன்மை பன்மை. நாங்கள், நாம். நாங்கள், நாம்ங்கிறது தன்மை பன்மை பெயர்கள். நாங்கள், நாம்ங்கிறது தன்மை பன்மை பெயர்கள். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. பாசிலை பிரித்தெழுதுக. பாசிலை பிரித்தெழுதணும் அப்படின்னா என்ன வரும் ஆன்சர் கேட்டிருக்காங்க. பசுமை பிளஸ் இலை, பச்சை பிளஸ் இலை, பாசு பிளஸ் இலை, பா பிளஸ் இலை. அப்ப இது வரும் பசுமை பிளஸ் இலை தான் வரும். அருந்துணை என்பதை பிரித்தெழுதுக. அருந்துணை, அருமை பிளஸ் துணை, அரு பிளஸ் துணை, அருந்து பிளஸ் துணை, அரு பிளஸ் துணை, அரு பிளஸ் இணை. அப்போ இதுல இது ஆன்சரா வரும் அருமை பிளஸ் இணை. இப்ப மை வந்து வந்திருக்கா. அப்போ இது என்னது? பண்பு தொகை. அதாவது நிறம், அளவு, வடிவம் இதெல்லாமே குறிப்பிடும் போதே நமக்கு என்ன வந்திருக்கும்? நமக்கு வந்து பண்பு தொகை புணர்ச்சி தான் வரும். பழையன கழிதலும் டேஸ் புகுதலும். இதுல எது வரும்? பழையன கழிதலும் புதியன புகுதலும். புதியன புகுதலும் தான் ஆன்சரா வரும். இது எழுதுனது யாரு? நன்னூலார். நன்னூல்ல பவனதி முனிவர். பவனந்தி முனிவர். அவரை நன்னூலார்னு சொல்லுவாங்க. ஏன்னா நன்னூல் எழுதினவர் யார் அப்படின்னா பவனந்தி முனிவர் தான் எழுதியிருப்பாரு. சரிங்களா? நன்னூலை இதை அடிப்படையாக வச்சு எழுதியிருப்பாருன்னா தொல்காப்பியத்தை அடிப்படையாக வச்சு எழுதியிருப்பாரு. இதெல்லாமே இன்டர்லிங்குவல் கொஸ்டின்ஸ் தான். ஒரு லைன் படிக்கும் போது இன்னொரு லைனுக்கும் வந்து ஆன்சர் தேட பார்க்கணும். கீழ்காணும் வல்லின மிகா இடம் குறித்த கூற்றில் சரியான கூற்றை தேர்வு செய்க. 2ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது. இழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. வன்தொடர் குற்றிலுகரத்தின் பின் வல்லினம் மிகாது. சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகாது. இதுல எது ஆன்சர் வரும்னு கேட்டிருக்காங்க. இங்க என்ன வரணும்? வல்லினம் மிகா இடம் தான் கேட்டிருக்காங்க.
இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை விரியில என்ன வரும்? ஐங்கிறது வெளிப்படையா வரும். அப்ப இங்க என்ன வந்திருக்கணும்? வல்லினம் மிகும்னு வந்திருக்கணும். எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. கரெக்ட் தான். கபிலன் வந்தான். வல்லினம் எங்காச்சும் வந்துச்சா? கபிலன் வந்தான். அப்போ எழுவாய் தொடரில் என்ன பண்ணாது? வல்லினம் மிகாது. வன் தொடர் குற்றியலுகத்தின் பின் வல்லினம் மிகும். வன் தொடர் குற்றியலுகத்தின் பின் என்ன வரும்? வல்லினம் மிகும். சால சிறந்தது. அதே மாதிரி தவ 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 நன்று இந்த மாதிரி வரும்போது தவச்சிறந்தது முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகுமா மிகாதான்னு கேட்டிருக்காங்க. அப்ப இங்க என்ன வரும்? சால தவ இந்த மாதிரியான உரிச்சொல் தொடர்களை வல்லினம் வந்து மிகும். எடுத்துக்காட்டு சால சிறந்தது. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தருக. பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரோம். ஸ்ட்ரோம்னா என்ன வரும்? ஸ்ட்ரோம்னா புயல் வரும். டொர்னாடோட என்ன வரும்? சூறாவளி வரும். டெம்பெஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. வில் விண்ட் அப்படின்னா சுழல் காற்று. அப்போ ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2, 4, 1, 3. இதை பத்தின கொஸ்டின்ஸ் வந்து திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க. இதை நல்லா படிச்சுங்க. பொருந்தா இணையை கண்டறிக. மில்லட்ஸ். மில்லட்ஸ்னா சிறுதானியங்கள், சரிதான். ஹெர்ப்ஸ்னா மூலிகை, சரிதான். அதுக்கப்புறம் வந்து ஆன்டிபயாட்டிக்னா நுண்ணுயிர் முறி, சரிதான். ஜெனிங்கிறது வந்து பக்க விளைவு கிடையாது, சரிங்களா. ஜெனட்டிக்னா வந்து அது வேற வரும். ஜெனட்டிக்னா மரபணு அந்த மாதிரி வரும். சரிங்களா. அப்ப பக்க விளைவுங்கிறது இதோட ஆன்சர் கிடையாது. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான். 77வது வினா. நிறுத்தல் என்ற சொல்லின் வேர் சொல்லை தேர்வு செய்க. நிறுத்து, நீரு, நின்று, நிறுவு. இங்க வேர் சொல்னாவே என்ன சொல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்? கட்டளை சொல்லாதான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்க எது கட்டளை சொல்லா இருக்குங்கிறத பாருங்க. நிறுத்து கட்டளை சொல் மாதிரி இருக்கா? அப்ப ஆன்சர் வந்து நிறுத்து தான். மயங்கிய சரியான வேர் சொல்லை தேர்ந்தெடு. மயங்கிய என்ற சொல்லோட வேர் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வேர் சொல்னாவே நமக்கு என்ன வரணும்? வேர் சொன்னாலே கண்டிப்பா கட்டளை சொல் தான் வரணும். அப்போ எது கட்டளை சொல்னு பார்க்கலாம். மயங்கினான். மயங்கினான்ங்கிறது ஆண்பால் வினைமுற்று. மயங்கினான்ங்கிறது ஆண்பால் வினைமுற்று தான் வந்திருக்கு. அப்போ வந்து இது ஆன்சரா வராது. மயங்கிய ஏங்கிறத வந்து முடிஞ்சிருக்கா? அப்போ ஆங்கிறது வந்து பெயரச்ச விகுதி. அப்போ இது என்னதுன்னா பெயரச்சம். மயங்குங்கிறதான் கட்டளை மாதிரி இருக்கு. அப்ப இதுதான் வந்து என்னது? வேர்ச்சொல். சூழ் என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடுக்க. சூழ்வார், சூழ்ந்த, சூழ்ந்து, சூழ்தல். இதுல எது ஆன்சரா வருமா? சூழ்வார். சூழ்வார் தான் வினையால் அணையும் பேர். அப்ப சூழ்ந்தனா என்ன சார்? சூழ்ந்தனா பெயரச்சம். சூழ்தல் தல் அல்னு வந்துச்சுனாலே அது என்ன சொல்லுவாங்க? தொழில் பெயர்னு சொல்லுவாங்க. சூழ்ந்து அப்படின்னா வினையச்சம். நட என்ற வேர் சொல்லின் தொழில் பெயரை அறிக. அப்போ தொழில் பெயரை தான் அறிய சொல்லியிருக்காங்க. தொழில் பெயர் விகுதிகள் நம்ம வந்து ஒரு முறை நல்லா பார்த்துடலாம். தல், அல், அம், கு, பு, சி இதெல்லாம் வந்துச்சுனாலே என்ன வரும்? கை இதெல்லாமே வந்து தொழில் பெயர் விகுதிகள். அப்போ நடந்து, நடத்தல், நடந்தான், நடந்த. இதுல எது ஆன்சரா வரும் பாருங்க. தல் வீதி வந்திருக்கா? அப்போ நடத்தல். அப்போ நடந்துனா என்ன வரும்? நடந்துனா வினையச்சம் வரும். நடந்தங்கிறது பெயரச்சம். நடந்தான்ங்கிறது ஆண்பால் வினைமுற்று. எண்பத்தி 1 சரியான வரிசை முறையில் சொற்கள் அமைந்துள்ள தொடரை தேர்ந்தெடுக்க. கிழக்கு திசை பெயர் உதிக்கின்ற ஞாயிறு. அப்போ சொற்றொடர் கரெக்டா அமைந்திருக்கானா? இங்க அமையல. ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு. இதுவும் சரியா அமையல. ஒரு நிமிஷம் அடுத்து பார்த்தலாம். உதிக்கின்ற ஞாயிறு கிழக்கு திசை பெயர். இது சரியா அமையலன்னு நல்லா தெரியுது.
ஞாயிறு திசைக்கு பெயர் கிழக்கு உதிக்கின்ற, இதுவும் தெரியாம இல்லை. ஆப்ஷன் பி மட்டும் பாருங்களே, ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு. அப்ப இதுதான் சரியாம இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் பி. கொடுக்கப்பட்ட சொற்களில் தொழில் பெயர் எழுதுக. தொழில் பெயர் எழுத சொல்லியிருக்காங்க. படித்து, படித்த, படித்தல், படித்தார். அப்ப ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். தல் விகுதி வந்திருக்கு. அப்ப ஆன்சர் வந்து தொழில் பெயர். படித்துங்கிறது வினையச்சம், படித்தங்கிறது பெயரச்சம், படித்தார் படித்தார்ங்கிறது பலர்பால் வினைமுற்று. பலர்பால் வினைமுற்று தான் வரும். சரிங்களா? அடுத்து மார்கழி. மார்கழி பெயர்ச்சொல் வகையினை கண்டறிக. மார்கழி தொழில் பெயரா, கால பெயரா, பொருள் பெயரா, சினை பெயரான்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது இதை கண்டிப்பா என்ன வரும்? கால பெயர்ல தான் வரும். ஏன்னா மார்கழிங்கிறது மாதத்தை குறிப்பிடும். அப்போ மாதங்கள் எதுல வரும்? கால பெயர்ல தானே வரும். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இதோட இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸை வந்து பார்த்துட்டே இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.